எங்கடாவ புதுசா வந்தவன் புலி மாதிரி பாஞ்சு வருவான்னு நினைச்சேன். நம்ம கிட்ட வக்கீல் வேலை பாக்குறவங்க இது மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராது. லோக்கல் ரவுடி எவன் வந்தாலும் பயப்படாத. இன்னைக்கு பிறந்த குழந்தைய கூட பார்க்காம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரை தூக்கி வெளியில போட. குயில் குப்பை ஏரியாவுக்கு இன்னைக்கு ராஜா கூப்பிடுறா. மழையில நனைஞ்சுக்கிட்டு மண்ணாங்கட்டி மாதிரி கரைஞ்சிட போறா. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போன் பண்ணுங்க. சரிங்க சார். இன்னைக்கு தாண்டா ஏழையின் சிரிப்புல இருவினை பார்க்க போறேன். ஆமா சொல்லு. அண்ணாச்சி உன் மேல இவ்வளவு ஆத்திரப்பட்டு உன் பெட்டியை தூக்கி வெளியில வீசுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? ராஜா மேல இவ்வளவு கோபத்தோட வரீங்க. இதனால பெத்த புள்ள மாதிரியே வளர்த்தீங்களே. நான் பெத்த புள்ளையா இருந்தா அவனை பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சிருப்பாங்க. சொல்லுடா, என்னடா தப்பு செஞ்ச? அந்த கிருமியோட சேராதன்னு தலைவலி அடிச்சுக்கிட்டேன். நாயை வளர்த்திருந்தா நன்றி இருந்திருக்கும். பாம்புக்கு பாலவாது. பாம்புக்கு பாலம். ஹலோ ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராஜா இருக்காரு? யாருல போன? அண்ணாச்சி ராதா ராஜாட்ட பேசணுமா? வேலை போன ராஜா. ராஜா ஹலோ அண்ணாச்சி, நான் ராதா பேசுறேன். என்ன? நல்லவேளை நீங்களே போன் எடுத்துட்டீங்க. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். என்ன சீக்கிரட்? குயில் குப்பை இடத்த காலி பண்ண சொல்லி வக்கீல் பரசுராம் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கினாரு. அந்த ஆர்டருக்கு எதிரா சிஆர்பி வாங்கிட்டேன். இந்த ஹாப்பி நியூஸை எப்படியாவது ராஜாக்கு சொல்லணும். அந்த குயில் குப்பை ஜனங்களை யாரும் காலி பண்ண முடியாதபடி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் எனக்கு வேண்டாம். வாங்க சொன்னதே ராஜா தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. செஞ்ச தப்புக்கு அண்ணாச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. கேள்றா. இடப்பட தெரிஞ்ச எனக்கு உன் மனசு இடப்பட தெரியாம போச்சு. என்ன சாப்பிடுறது நல்லா தானே? உங்க சாப்பிடு ராஜா. நல்லா சாப்பிடு. இந்தா நல்ல எலும்பு. நல்லா மண்ணு சாப்பிடு. உடம்பு முறுக்கேறும். சாப்பிடு. ஆமா தம்பி, நல்லி எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? இப்படி எடுத்து அப்படி. ஆமா ஐயோ பல்லு போச்சு அண்ணாச்சி. பிஸ்கோல் சாப்பிட பாருலாம். எதுக்கு நல்ல எலும்பு ஆசை? வை வை கீழே வை. பல்ல பாரு. கால் நேரத்தில் ஆஸ்பத்திரி போ. நீ சாப்பிட்ற ராஜா. சாப்பிடு. நல்ல எலும்பு சாப்பிடு. இல்லை கடி. கடி எடுத்து நல்லா இப்படி கடி. இப்படி கடி. இப்படி கடி. மெல்ல மெல்ல மெல்ல. தண்ணி தண்ணி. சாப்பிட்டு வச்சு கடி. மெல்ல சாப்பிடு. மெல்ல முடியும். மெல்ல முடியும். யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. மெல்ல 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 பார்த்து. யாரும் நினைக்கிறான்னு தெரியல. கொஞ்சம் பாப்பா எடுத்து வந்துடுறேன். பார்த்துக்கலாம். நிறுத்தணுமே தம்பி, தண்ணி வாங்க. ஐயோ விக்கல் நிக்க மாட்டேங்குதே. டேய் பாரு, அப்பா வராரு. அப்பாவா எங்க? அண்ணாச்சி இந்த 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 பழத்தை சாப்பிடு. பழத்தை சாப்பிடு. அண்ணாச்சி விக்கல் நின்னு போச்சு. பழத்தை என்கிட்ட கொடுங்க. சாப்பிடுங்க. எப்படி நின்னுச்சு? ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, ஒரு சின்ன அதிர்ச்சி வைத்தியம், அவ்வளவுதான் நின்றுச்சு. சரி, நிதானமா சாப்பிடு. ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்களா? பூசுங்க, எனக்கு பூசுங்க.
பார்த்தா தெரியல. பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது. நல்லா பாரு. நல்லா பார்த்த எரிச்சிருவியா? நல்லா பாக்குறேன். நெத்திக்கு என்ன தோற எரி. எரிக்க வேண்டியவன் தான்டா நீ. டேய் நீயா? நீ இன்னும் உசுரோட இருக்கிறியா? உன் உயிரை வாங்காம என் உயிர் போகாது. இப்ப நான் நடப்பணமா தான் இருக்கேன். பணம் கூட நடக்குமா? உன்ன மாதிரி கிரிமினல்கள் இருக்கிற இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும். விட்டு போன சனியனை ஏன்டா தேடி வந்து பிடிக்கிற? ஆஞ்சநேயர் சனி பகவான கையில வச்சு நசுக்குன கதை தெரியுமா உனக்கு? டேய் நான் உன்னை நசுக்கின கதை உனக்கு நல்லாவே தெரியும். ஒரே நாள்ல மிஸ் ஆயிட்ட. இல்லைன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு உன்னை காலி பண்ணிருப்பேன். அது அப்போ. இப்ப மட்டும் என்ன வாழுதா? நீயே வழிய வந்து மாட்டிக்கிட்ட. என் பையனை பாக்குற வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறேன்.